அன்பர்களே, இந்த பதிவில் நாம் தென்னிந்திய கல்வெட்டுக்களில் ஆசீவகமும் ஆசீவகர்களும் என்பது பற்றி பார்ப்போம். அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் ஆதி சாத்தனே போற்றி. தமிழ்நாட்டிலும் தற்போதைய கர்நாடக மாநிலத்தில் உள்ள மைசூரின் பல பகுதிகளிலும் ஆந்திர மாநில பகுதிகளிலும் பரவலாக ஆசீவகர்கள் வாழ்ந்துள்ளார்கள் என்பதனை கல்வெட்டு சான்றுகள் பலவற்றின் மூலம் ஆய்வாளர்கள் உறுதி செய்துள்ளார்கள். இதனை பல்வேறு அகழாய்வுகளும் உறுதி செய்கிறது. பல கல்வெட்டுக்களில் ஆசீவகர்கள் மேல் விதிக்கப்பட்ட வரிகள் பற்றி கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் இக்கல்வெட்டுக்கள் எழுதப்பட்ட காலத்தில் ஆசீவகர்கள் தமிழ்நாட்டிலும் மைசூரின் பல பகுதிகளிலும் குறிப்பாக தென்னிந்திய பகுதிகளில் பரவி வாழ்ந்துள்ளார்கள் என்பது உறுதியாகிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் எனில், பல்லவ சிம்மவர்மனின் ஆட்சி காலமான கிபி 446 எழுதப்பட்ட கல்வெட்டில் ஆசீவகர்கள் மீது விதிக்கப்பட்ட வரி விதிப்பு இடம்பெற்றுள்ளது. இரண்டாம் சாளுக்கிய மன்னனான அம்மராசாவால் கிபி 945 காலகட்டத்தில் எழுதப்பட்ட கிராமங்கள் நன்கொடை கொடுத்த கல்வெட்டில் அக்கிராமங்கள் ஆசீவகர்கள் வாழ்ந்த ஊர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஷ்டிரகூட கன்னர மன்னனின் 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டில் ஆசீவகர்கள் அவர்களுக்கான நிலங்களின் விற்பனை விதிகள் கூறப்பட்டுள்ளது. மேலும் ராசேந்திர சோழ மன்னனின் ஆட்சிகால கிபி 1072ஆம் ஆண்டு கோயில் கல்வெட்டில் ஆசீவகர்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது. குலோத்துங்க சோழ மன்னன் ஆட்சிகால கிபி 1103ஆம் ஆண்டு வரி விதிப்பு கல்வெட்டில் ஆசீவக குறிப்பு உள்ளது. மூன்றாம் ராசராச மன்னனின் ஆட்சிகால கிபி 1223ஆம் ஆண்டு திருவொற்றியூர் கல்வெட்டிலும் ஆசீவகர்கள் குறித்த வரி விதிப்பு இடம்பெற்றுள்ளது. திரிபுவன சக்கரவர்த்தி ராசராச சோழனின் ஆட்சிகால கிபி 1238ஆம் ஆண்டு கிராம நன்கொடை கல்வெட்டிலும் ஆசீவகம் பற்றிய குறிப்பு உள்ளது. இவரது கிபி 1239ஆம் ஆண்டுகால கோயில் நன்கொடை கல்வெட்டிலும் கிபி 1243ஆம் ஆண்டு கோயில் நன்கொடை கல்வெட்டிலும் ஆசீவகம் பற்றிய குறிப்பு உள்ளது. மேலும் ராசகம்பீர சம்புவராயனுடைய ஆட்சிகால கிபி 1259ஆம் ஆண்டு படவேடு கிராம நன்கொடை கல்வெட்டு ஹாய்சாலன் ராமநாத மன்னனின் கிபி 1291ஆம் ஆண்டு கல்வெட்டில் கூறப்பட்டுள்ள ஆசீவக கடமை, ராமநாத மன்னனின் மந்திரி ஒருவர் கோயிலுக்கு வரியாக எழுதிய கல்வெட்டில் இடம்பெறும் ஆசீவக கடமை, ஹொய்சால ராமநாத மன்னனின் கிபி 1294ஆம் ஆண்டு ஆட்சி காலத்தில் மன்னனின் பிறந்த நாள் நிகழ்வுக்காக நிலம் வழங்கிய கல்வெட்டில் கூறப்பட்டுள்ள ஆசீவக கடமை, மைசூரில் கோலார் மாவட்டத்தில் கிடைத்த கிபி 1339ஆம் ஆண்டில் எழுதப்பட்ட கல்வெட்டில் கூறப்பட்டுள்ள ஆசீவக வரி விதிப்பு குறிப்பு, அதுபோலவே கிபி 1346ஆம் ஆண்டு
ஆசீவக வரி விதிப்பு குறித்த 3 கல்வெட்டு, மேலும் வாலாஜா தாலுகா திருப்பார்கடல் கோயில் கிபி 1207ஆம் ஆண்டு குலோத்துங்க சோழனின் ஆட்சிகால கல்வெட்டு, மதுராந்தகம் தாலுகா அச்சரப்பாக்கம் கோயில் குலோத்துங்க சோழன் கல்வெட்டுக்கள் 2, செய்யாறு தாலுகா திருவத்தூர் கோயில் கல்வெட்டு, குடியாத்தம் தாலுகா குடிமல்லம் கோயில் கல்வெட்டு, பல்லவ நரசிம்மன் காலத்து வடமொழி கல்வெட்டு என தென்னிந்திய பகுதிகளில் ஆசீவகர்கள் குறித்த ஏராளமான கல்வெட்டுக்கள் ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. கண்டுபிடிக்கப்பட்டாலும் மேலும் கண்டுபிடிக்கப்படாமலும் இல்லாது ஒழிக்கப்பட்டவைகளும் என மேலும் ஏராளமான கல்வெட்டு ஆதாரங்கள் அமைதியாக புதைகுழிகளில் உறங்குகின்றன என்பதோடு கிடைத்திருக்கும் கல்வெட்டு ஆதாரங்களும் கூட ஆசீவகர்களை குறிக்கிறதா எனும் சந்தேகம் ஒரு பக்கம் சிலருக்கு இன்றும் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் கிபி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நரசிம்ம போதவர்மன் என்ற மன்னனின் காலத்தில் இச்சந்தேகங்கள் அனைத்திற்கும் விடை தரும் விதமாக காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் கல்வெட்டு ஒன்று காணப்பட்டது. இந்த கல்வெட்டில் உள்ள ஆஜீவக தர்சன் என்ற சொல்லானது ஆசீவகர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்ததை உறுதிப்படுத்துகிறது. இவ்வாறான பல்வேறு கல்வெட்டு சான்றுகளும் ஆசீவகர்கள் தவம் செய்த தாளிகளும் ஆசீவகர்கள் தமிழ்நாட்டில் பரவலாகவும் செல்வாக்குடனும் வாழ்ந்துள்ளார்கள் என்பதை உறுதி செய்கிறது. தமிழ்நாட்டில் ஆசீவகர்கள் இருந்ததையும் வாழ்ந்ததையும் நமக்கு இலக்கியங்களும் அகழாய்வுகளும் உறுதிப்படுத்துகின்றன. சமய மோதல்களால் 14ஆம் நூற்றாண்டிற்கு பின் ஆசீவகம் வீழ்ச்சியை நோக்கி சென்ற நிலையில் ஆசீவக கொள்கைகள் பௌத்த ஜைன சமயங்களின் கொள்கைகளாக மாற்றப்பட்டு கலக்கப்பட்டு இக்கலப்பின் மூலம் காலப்போக்கில் ஆசீவகம் என்பது ஜைன மதத்தின் ஒரு பிரிவு எனும் எண்ணத்தை மக்கள் மத்தியில் தோற்றுவித்து விட்டது. இதனை நன்கு உணர்ந்து கொண்ட ஜைனம் இன்றளவும் ஆசீவகத்தை முற்றாக விழுங்குவதற்கு துடித்து கொண்டுதான் இருக்கிறது, இயங்குகிறது எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.